இந்தியாவோட பர்கரு வாடா பாவு செம்மையா சமைக்கிறோம், பயங்கர மறைச்சிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. மண்ணு இல்லாம இருக்கிறாங்க. போதும் போதும், வா வா கரையிரு. கரண்ட் கட்டப்படுத்தி விடு அப்படியே. ஈரடிச்ச நேரங்கள ஊறி போய் பாதி ஊருக்கு அப்பப்போ செலவு பண்ணிடுவேன். இப்போ கொஞ்சம் சூடு கம்மியாயிருச்சு. ஒன்று ஒன்றா ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுலேருந்து யானை மழை பெய்யுது, என்ன பண்ணுவோம்? அள்ளிக்கிட்டு ஓட வேண்டியது. மேலே போதா கீழே போதா இந்த ஆரம்பிச்சிட்டாங்க. யாரோ ஒரு கருப்பு ஆடு தோலோட போட்டிருக்கு. உனக்கும் சேர்த்து உங்கள்கிட்டலாம் எங்கேயே இருந்து பார்ப்போம். மழை இங்க ஊத்திக்கிட்டு இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. மங்களகரமா மழையோட மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம். ஏனே தண்ணியே தெளிக்காம இருக்குது. மஞ்சள் சாந்து செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கடுகு, சீரகம், அரைச்ச மஞ்சள் சாந்து, கருவேப்பிள்ளை, பெருங்காய தூள், நல்லா எலுமிச்சம்பழம் சாறு, கல்லுப்பு, மல்லித்தழை, போட்டு அப்படிதான். தண்ணி கொண்டு வரியா? அப்படி கொடுங்க தாத்தா. என்ன தொட்டுக்கிட்டு வச்சுக்குவேன். இன்னும் கொஞ்சம் குளிருக்கு தான் தேவை. வைக்கிறேன் லட்டு மாதிரி வருது. கடலை மாவு, பச்சை தண்ணி, கல்லுப்பு, செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், கம்மியா இருக்குது உண்மையில. இல்லண்ணே, நாங்க ஓரமா தானே போடுறோம். கடலை மாவுல எந்த இருக்க மாதிரி என்ன கேட்டாலும் எடுத்துருவேன். படம் பிடிக்கிற ஆளுக்கு ஏன் எரியுது? கண் அப்படியே அதிர்ச்சி ஆகுது. தாத்தா பச்சை மிளகாய், இன்னைக்கே பக்கத்துல கை வசதிக்கு வச்சுட்டோம்னா எடுத்துருவோம். அது எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறோம். எள்ளுனா எண்ணெயா இருக்கணும். நான் சட்னியை எடுத்துட்டு
இது ரொம்ப ஈஸியான விலையாலும் இருக்கு. கச்சக்க மச்சக்கு நல்லா சாப்பிட்டா காஞ்சது நடுவுல எல்லாம் மறுமலை வரப்போகுது வேகமனே பாருங்க முடிஞ்சு தாத்தா நான்லாம் எங்க வரல யூடியூப் பார்த்தா தெரிந்து விடும் உள்ளே சென்றால் வந்து வீடும் வா 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 வடபாவு இன்னைக்கு ஐயாக்கு கொடுக்குற ஓய்வுல என் பேரு பட்டு தமிழ்ச்செல்வா நீ தான் லேட்டு பாத்துட்டேன் பண்ண பொழுதுக்கு யாரு இருந்தது நீங்க சென்றாலும் பண்ணல அதனால வட இந்த கட்சிலாம் அந்த பண்ணை டீல நினைச்சு சாப்பிட்டாவே அந்த பண்ணு அவ்வளவு சூப்பரா இருக்கும். அது இன்னைக்கு மசாலா போண்டா பண்ணுல வச்சு காரத்துக்கு காரப்பொடி வச்சு மணத்துக்கு மல்லி புதினா சட்னியை சேர்த்து அந்த பச்சை மிளகாய் லேசா எண்ணெயில போட்டு பொரிச்சு போட்டு எடுத்து வச்சு கடிச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே வேற லெவல் தீனி. இதனாலதான் வட இந்தியாவில் இது விரும்பி சாப்பிட்றாங்க போல. அது இந்த மழை நேரத்துல சாயந்தரம் சாப்பிட்றதுக்கு அருமையான தீனி. வேணும்